8 நாள் பயணமாக விண்வெளி மையம் சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மேலும் 8 மாதங்களுக்கு பூமிக்கு திரும்ப வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, ஜூலை மாதம் ஒரு ஆராய்ச்சிக்காக போயிங் நிறுவனத்தின் விண்கலம் மூலியமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வில்மோர் ஆகியோர் சென்றனர். ஆனால் அந்த போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தற்போது வரை அவர்கள் அந்த விண்கலத்திலேயே தற்போது இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. நாசா இவர்களை பூமிக்கு பத்திரமாக மீண்டும் கொண்டு வருவதற்கான பல முயற்சிகளை எடுத்து வந்தாலும் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆனால் தற்போது நாசா வேறொரு திட்டம் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதாவது செப்டம்பர் மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அனுப்பக்கூடிய அந்த விண்கலத்தில் 4 பேர் செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதில் 4க்கு பதிலாக வெறும் 2 விண்வெளி வீரர்களை மட்டுமே அந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பி அந்த ஆய்வுகள்லாம் முடிந்து அது பிப்ரவரி 2025 அது பூமிக்கு திரும்பும். அப்போது அந்த இருவருடன் சேர்த்து இந்த இருவரையும் மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதற்கான ஆலோசனைகள் தற்போது நாசா மேற்கொண்டு வருகிறது. அதனால் தற்போது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வில்மோர் ஆகியோர் மேலும் ஒரு 8 மாதங்களுக்கு இந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலேயே தங்கியிருக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக என்னதான் அவங்களுக்கு எந்த ஒரு அதாவது சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் அவர்கள் தங்கியிருப்பதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூறப்பட்டாலும் உடல் ரீதியாக அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று பல்வேறு வல்லுநர்கள் பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அவர்கள் இனி அவர்கள் பூமிக்கு அழைத்து வரும்போதுதான் இந்த ஒரு நீண்ட காலமாக அவர்கள் அந்த விண்வெளியில் இருந்ததனால் அவர் உடலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பதையெல்லாம் தெரிய வரும். நந்தா, நன்றி முகிலன், விரிவான விவரங்களுக்கு.